அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. விளக்கமும் அழியாது என்றும் ஆன்மாக்கள் முயற்சி பேதத்தால் தேக போக பேதங்களை அடைவது உண்மை என்றும் யுக்தியால் அறிய வேண்டும். ஒரு தாய் தந்தையர்களுக்கு ஒரு காலத்தில் இரட்டை பிள்ளைகள் பிறக்கின்றன. அவற்றுள் ஒரு பிள்ளை சிவத்தது, ஒரு பிள்ளை கருத்தது. ஒரு பிள்ளை அங்கப்பழுதுள்ளது, ஒரு பிள்ளை அங்கப்பழுது இல்லாதது. ஒரு பிள்ளை பால் குடிக்கின்றது, ஒரு பிள்ளை பால் குடிக்கில் சத்தம் பண்ணுகின்றது. ஒரு பிள்ளை வியாதி உள்ளது, ஒரு பிள்ளை வியாதி இல்லாதது. ஒரு பிள்ளை 2 வயதில் பேசுகின்றது, ஒரு பிள்ளை பேசத் தெரியாமல் இருக்கின்றது. இந்த இரட்டை பிள்ளைகளுக்கும் இந்த பேதம் இவ்விடத்தில் யாதொரு ஏதுக்களுமில்லாமல் வந்ததை ஊன்று விசாரிக்கில் முன் பிறப்பில் எடுத்த தேகத்தின் கர்மமாகிய முயற்சி பேதங்கள் என்றும், இந்த இரட்டை பிள்ளைகளுக்கு 3 வயதில் விளையாடும் போது தனித்தனி தாய் தந்தைகள் கொடுத்த தின்பண்டங்களை வைத்து தின்கிற தருணத்தில் இவ்விரண்டு பிள்ளைகளும் தவிர வேறு பிள்ளை ஒன்று வந்தால் அதை கண்டு இவ்விருவரில் ஒரு பிள்ளை தன் கையில் இருக்கின்ற தின்பண்டத்தை கொடுக்கின்றது, மற்றொரு பிள்ளை கொடுக்கப்படாதென்று தடுக்கின்றது. ஒரு பிள்ளை புத்தகத்தை எடுத்து சிறுவர் படிக்கின்றது போல் படிக்கின்றது, மற்றொரு பிள்ளை புத்தகத்தை பிடுங்கி எறிந்து படிக்கப்படாதென்று அடிக்கின்றது. ஒரு பிள்ளை பயப்படுகின்றது, மற்றொரு பிள்ளை பயப்படாமல் இருக்கின்றது. இப்படியே இந்த பிள்ளைகளுக்கு தயை, அன்பு, அறிவு, செய்கை முதலியவைகள் தாய் தந்தையர்கள் கற்பிக்காத காலத்தில் தானே உள்ளதாகவும் இல்லாததாகவும் எப்படி வந்ததென்று விசாரிக்க தொடங்கில் இந்த 2 பிள்ளைகளுக்கும் முன் பிறப்பில் எடுத்த தேகத்தில் இருந்த வாசனை இந்த பிறப்பில் இந்த தேகத்தில் கற்பியாமல் வந்ததென்றும் அனுபவத்தால் கருதி அறிய வேண்டும். இப்படி அறிந்தால் ஜீவர்களுக்கு முன்னும் பின்னும் தேகம் உண்டென்பது நன்றாக தெரியும். இப்படி அறிய மாட்டாமையால் பிறப்பில்லை என்கின்றார்கள் என்று அறிய வேண்டும். அன்றி சில டவுட்ஸ்ல உங்களுக்கு இது நம்ம ஆண்டவன் நம்மளுக்கு நல்லா உணர்த்துறாரு. நானும் அந்த மாதிரி தான் கேட்பேன் மற்றவங்கள்ட்ட. இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இப்போ ஒரு சிலருக்கு நோய் வருது, அவங்க நோய் இல்லை, இப்போ கேன்சர் வராததுனால கேன்சரே இல்லைன்னு நான் சொல்லிட முடியும். இது நம்ம பார்க்குறோம் கண் கூட. ஒருத்தருக்கு வருது, ஒருத்தருக்கு நோய் வருது, ஒருத்தருக்கு வரல, ஒருத்தருக்கு சின்ன நோயாக வருது, ஒருத்தருக்கு பெரிய நோயாக வருது. அது இல்லைன்னு நான் வாதம் பண்ண முடியும்? இல்லை, அது இருக்கிறதுனால நம்ம அனுபவிச்சிட்டோமா, நம்மளுக்கு அதோடைய அருமை பெருமையோ வலியோ வேதனையோ தெரிஞ்சிருச்சா? இல்லை, அவங்கவுங்க பிறவி பலனை கொண்டு சொல்கிற மாதிரி பழைய வாசனை அந்த ஆன்மாக்கள் பிறவி பலனை அடைஞ்சு அது வர்றதுனால தான் நம்மளுக்கு அது தெரிய வருது. அது நம்மளுக்கு கரெக்டாக நம்ம உணர்கிறோம், தெரிஞ்சுக்கிறோமோ. அதுவும் கடவுள் விளக்கத்தை நம்ம ஏற்றுக்கும் போது நல்லாவே நம்மளுக்கு அது கிளியர் ஆகிடுது, நல்ல தெளிவு வந்துடுது. அதனால தான் ஒரு தாய் தந்தைக்கு ஒரு காலத்தில் மம்மி ஒரு நியூட்ரிஷன் சப்ளையரு, டேடி அவரும் ஒரு நியூட்ரிஷன் இது பண்ணுறாரு. சரிங்களா? ஜெனட்டிக் மூலியமாகவும் சரி, எபிஜெனட்டிக்ஸ் மூலியமாகவும் சரி, சரிங்களா, பரம்பரை பராபரை அப்படிலாம் இருக்கும்ல. ஒரு காலத்தில் அப்போ கால தத்துவத்துல இரட்டை பிள்ளைகள் பிறக்கின்றன, டூப்ளிகேட்ஸ். சரிங்களா? அந்த மாதிரி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவற்றுள் ஒரு பிள்ளை சிவத்தது, ஒரு பிள்ளை கருத்தது. ரேஷியல் டிஃபரன்ஸ், ரேசிசம் அப்படின்னா ஸ்கின் கலரை வச்சு. அப்போ ஸ்கின் கலர்ஸ் உங்களை இது பண்ணிடுமா, ரைட்ஸை நிர்ணயம் பண்ணுமா? ஆனா அங்கப்பழுது உள்ளது, அங்கப்பழுது இல்லாதது, அதுக்கு ரைட்ஸ் இது பண்ணுமா? நீ உன்னால இது பண்ண முடியல, அதனால உன்னை சாப்பிட்டுறேன். சரிங்களா? அப்போ
சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, காம்படிஷன் ஃபீல்டில் வந்து ம் வேலை யாருக்கு கொடுப்பாங்க, ம் அங்கே வந்து ம் ஆமாம் ஆமாம். கொஞ்சம் நல்லா தடகாத்திரமாக நல்லா தரமாக வந்து ஒரு வேலையை சொன்னால் கரெக்டாக எடுத்து செய்வாங்க, சோர்ந்து இருந்து உட்கார மாட்டாங்கன்றவங்களுக்கு கொடுப்பாங்க செய்ப்பானின்னு. அவங்களுக்கு கொஞ்சம் பாவம் புண்ணியம் பார்த்துப்பா, அவங்களால முடியாது எதுக்கு அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ம் அந்த இது தெரிஞ்சாங்க அவங்க அவங்களுக்கு. பலவீனமாக இருக்காங்க, அவங்கள போய் நம்ம வேலை வாங்கணுமா, அவங்களால முடியுமா, முடியாது போ பாவம் அப்படின்னு விட்டுருவாங்க. அப்போ பிள்ளை அவங்களுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை கொடுத்துப்பாங்க, நீ இதை செய்துக்கோ அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. பிள்ளை சிறு விண்ணப்பம், பிள்ளை பெரு விண்ணப்பம் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம்ல. அதுதான். அப்போ இதெல்லாம் நம்ம வச்சோம். ம் அந்த சத்தியஞான சபை அதுதான். அது வந்து எப்படி வந்து ம் எழும்ப போகுது ம் சரிங்களா, அது தோன்றதிலும் மறைதலும் இல்லை ஆமாம். அப்படின்றாங்க. ம் அதனால ம் அது அப்படியே வச்சிருக்குதா? அதானே டெவலப் பண்ணும் தானே. இப்போ ஆண்டவன் சொல்ல வர்றது எப்படின்னா, இப்போ இந்த விளக்கம் கொடுக்குறாரு தானே. இப்போ வந்து ஒருத்தர் வழியில் இருக்காங்க, ஒருத்தர் வழி படாமல் இருக்காங்க. வழி படுறவங்களும் படாமல் இருக்கணும், வழி படாத இருக்கிறவங்களும் இன்னும் மேன்மை அடைஞ்சு அவங்க ஒளியை ஆக்கிக்கணும். இந்த மாதிரி தானே அவர் நல்லா எல்லாம் எப்படி எல்லாருமே நல்லது பெறணும் மொத்தத்தில். அப்படி தான் அவருடைய நடம் இருக்கணும்னு அவர் அழகாக சொல்லி கொடுக்குறாரு. அந்த மாதிரி தான் கடவுளுடைய நடம் இருக்குன்றது அவர் உணர்ந்து அவர் அனுபவித்து ஒளியாகவே மாறினார் அருட்பெருஞ்சோதி இடத்துல. அப்படி அவரு இதானார், சமூகம் ஒளியாக மாறிட்டார். அப்போ எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆற்றல் இருக்குது. ஏன் நீங்கள் பாவம் செய்து இப்படி மாட்டிக்கிறீங்க, சிக்காதீங்க, நல்லபடியாக கடவுள்கிட்ட வந்து சேருங்கன்றார். அதுக்கு அந்த இடத்த எவ்வளோ நல்லா வச்சுக்கணும் நம்ம பெருவெளி அந்த இது என்ன சொல்கிறது. அப்போ சத்தியஞான யுகத்தில் சத்தியஞான சபையில எந்த அளவுக்கு அது திருச்சமூகம் வந்து எந்த அளவுக்கு வழி எடுத்துட்டு போகும் அப்படின்னா, ஆமா அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அவங்க அங்க வந்து பழுதில்லாம அமைஞ்சு மத்தவங்க வராங்க இல்லையா, அவங்களையும் வந்து பழுதில்லாம மாத்தி விட தன்மை அங்க வந்து ஏற்படுத்தணும், சீர்படுத்தும் சரிங்களா. ஆமா ஐயா வந்து பண்ணுவாரு நல்லா. ஸோ இதுதான் வந்து பிள்ளை அங்க பழுது அதெல்லாம் தாண்டி ஒரு பிள்ளை பால் குடிக்கின்றது, ஒரு பிள்ளை பால் குடிக்கில் சத்தம் பண்ணுகின்றது. அப்போ கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு நியூட்ரிஷன் ஒரு லைன்ஸ் வச்சுக்கிறாரு. தாயின் பால் எது, பேயின் பால் இதுங்களா, அது கதிர்பிள்ளை அது யூஸ் பண்ண அது கரெக்டாக இருக்கும். அதுக்கிட்ட நம்ம களவாடி அதுக்கிட்ட பிடுங்கி அதை வந்து ரணகலப்படுத்தி அதை துடிக்க விட்டுட்டு அதை நம்ம கொன்று குவிச்சுட்டு அதுக்கிட்ட நம்ம பிடுங்கிக்கிறது. அது எவ்வளோ பெரிய பாவ செயல், எவ்வளோ பெரிய கேவல செயல், எவ்வளோ வெறியாட்டம், எவ்வளோ வலி உணராமை, எவ்வளோ ஒரு என்ன பேய் ஆட்டம் தானே இது. அரக்கத்தனம்னு சொல்கிறோமே நம்மளுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆதியிலேருந்தே நம்மளுக்கு உணர்த்துறது வந்து நம்மளுக்கிட்ட பேய் ஆட்டம் இருக்குது, அரக்கத்தனம் இருக்குது, அசுரத்தனம் இருக்குது, நல்லத்தனம் இருக்குது, சிவத்தனம் இருக்குது, என்ன சொல்கிறது அரசுத்தனமாக என்ன சொல்கிறது நல்லத்தனம். அந்த நல்லத்தனத்தை வச்சுக்கணும், பொது நாக்கு வரணும், எல்லாத்தையுமே வந்து நல்லதாக பார்க்கணும், நம்ம கேவலமாக செய்யக்கூடாது, அரக்கத்தனத்தில் மாட்டிக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அதே தான் செய்துக்கிட்டு இருக்கோம். வேறு சொன்ன மாதிரி நீ லாஸ்ட் கிளாஸில் சொன்னீங்க, வேறு டைமென்ஷனில் செய்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நிகழ்ச்சி நிரல் மாறுது ஒழிய, ஆனால் அந்த இதை மட்டும் தப்பை மட்டும் தக்க வச்சுக்கிட்டு தான் இருந்துகிட்ருக்கோம். அதுலேருந்து மீண்டே வரமாட்டேன்றோம். சதவீதத்தில் வேணால் முன்ன பின்ன மாறிடுச்சு. இப்போ ஓவராக சதவீதம் அப்போல்லாம் கம்மியாக இருந்துச்சு, இப்போ அதிகமாகிடுச்சு. பொதுநடம் புரிகின்ற பொருளை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியணும் இப்போதான். அதான் இது மேலோட்டமாக பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது, அந்த காலத்தில் என்ன நிறையா தப்பு செய்த மாதிரியும் இந்த காலத்தில் தப்பே செய்யாத மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் அப்படியே பெருசாக எல்லாம் உரிமை பெற்று எல்லாம் சந்தோஷமா மேலே ஏறி நீங்கள் எடுத்து இப்போ ஏன்னா குழியில் விழுந்தவங்க இப்போ மேலே ஏறுறது உங்களுக்கே தெரிஞ்சு பாருங்க, பிரகாசம் கிடைக்குது. அதனால நல்லா கடவுள்கிட்ட உண்மையாக போகிறவங்க உண்மையாக நடந்துக்கிறவங்க மட்டும்தான் அது நல்லா அனுபவிக்க முடியுது. மற்றவங்கெல்லாம் அரக்கத்தனத்தில் தான் சிக்கியிருக்காங்கன்றது நல்லா வெட்ட வெளிச்சமாக ஆயிடுச்சு. புரிஞ்சுச்சு உங்களுக்கு? ஆமாம். அதனால நான் சின்ன வயசில் அந்த இதெல்லாம் பார்ப்பேன். சினிமா லெவல்ஸில் மேலேருந்து அந்த கூலியில் இறக்கி விடுவாங்க சண்டையில், ஈவில் டெட் அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போ குழியில் விழுந்துடக்கூடாது, அங்கே ஒரு இதெல்லாம் இருக்கும்,
அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆமா, தேவையில்லாத சக்தி எல்லாம் நம்மள ஆக்கிரமிக்கிறதுக்கு ஈஸியா போயிடும். அது முதல்ல அது எப்போ 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 நம்மள அப்படியே கவுறதுக்கு பாக்குது. நம்ம கடவுள்கிட்ட போகும்போதே நம்மள காலை வாரி அதான் ஜானியர்னா முழம் சருங்குற மாதிரி நம்மளை இழுத்து இழுத்து கோத்து வச்சுக்குது. அது பார்த்தாது நாமளே போய் நம்மளே குழி பறித்து நம்மளே உழுந்துக்கிட்டு நம்மளே நம்ம இது பண்ணிக்கிற மாதிரி தான் இதெல்லாம். அறியாமையில் இருந்துக்கிட்டு யார் சொல்கிறதும் கேட்காம, கடவுள் சொல்கிறத கூட கேட்காம, பெரியவங்க சொல்கிறதும் கேட்க மாட்டேன்றோம், கடவுள் சொல்கிறதும் கேட்க மாட்டேன்றோம், எந்த விளக்கமும் பெற்றுக்காம பாவ செயல் செய்துட்டு நம்ம குழியிலேயே கிடக்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த பாவ குழியிலேருந்து எடுக்கிறதுக்கு தானே நம்மளை ஐயா மேட்டுக்குப்பம் வர சொல்கிறாரு. வடலூர் சத்தியஞான சபையில் அருளை பெற்றுக்க சொல்கிறாரு. அருள்னா நம்ம அந்த ஒளியை வாங்கிறதுக்கு நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒளியை எப்படி பயன்படுத்தி சிறு ஒளியை கொண்டு பெரும் ஒளியை எப்படி அடையிறதுன்னு நம்மளுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அப்போ அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, உங்களோட பாலையே மாத்திட்டாரு. அதான் சரிங்களா? மேல் பால் அமுதம் மிக உண்டேன் அப்படின்றல இந்த பால்வெளிக்கு அப்பால், அதுக்கு அப்பால் அப்படின்னு. ஸோ அதனால வந்து அவர் நிறைய இடத்துக்கு அப்பாலா இருக்கிறதால அப்பா அவருடைய பால்ல எப்படி வந்து பால் என கதிர் பரப்பி, அப்போ கதிர் வந்து நம்ம லைட்ஸ் காட்டுவார் உள்ளார, ஒரு ஸ்பெக்ட்ரமா காட்டுவார். மணக்கண்ணு, அப்புறம் எந்த கண்ணு, மனக்கண்ணு, அகக்கண்ணு, அதாவது இந்த அந்த இருக்கிற உடல், அந்த உடல்ல கண்ணு இருக்குல்ல, மூலக்கண். மூலக்கண்ணுல வந்து கதிர் பரப்பி உங்களுக்கு வந்து ஞான கண்ணை வந்து காட்டுவார். புரியுதுங்களா? எப்போ வந்து உங்களோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிற்சபை விளக்கத்தை நீங்கள் பெறும்போது அந்த கலர் உங்களுக்கு வண்ணங்களை வந்து இதுவாக மாறும்போது உங்களுக்கு அறிவே வடி வேணும். அது வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி பால் அந்த குடிக்கில் சத்தம் பண்ணி, சில பேர் வந்து வேணாம் எனக்கு இந்த ஞான வழிலாம் வேணாம், நான் வந்து எப்படி போனால் உனக்கு என்ன, நான் கதிர்லாம் எனக்கு அந்த கதிரெலாம் எனக்கு வேணாம், நான் குவாண்டம் சயின்ஸ்லாம் வந்து எனக்கு கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதெல்லாம் ஒத்துக்குப்பேன், இப்படி வானத்துல தான் வந்து வாதம் பண்ணிக்கிட்டு அப்படிதான் வந்து அண்டம் பிடிக்கிறாங்க, இப்ப முரடு பிடிக்கிறாங்க. பிக் பேங் தியரி எல்லாமே வந்து வெடிப்புல தான் வந்து எல்லாமே இதாச்சு. நம்மளுக்கு ரொம்ப மனசு வலிக்குது, நம்ம எல்லாம் வெடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். இப்ப நான் அந்த மாதிரி ஒரு அளவுக்கு கொஞ்சம் கடவுள் உணர்த்தியும் நான் அடங்காம கொஞ்சம் புரிஞ்சுக்காம நான் முரடு பிடிச்சிட்டு இந்த ஜென்மத்துல இது போதும்ப்பா, என்னப்பா என்னால இவ்வளவுதான் முடியுது அப்படின்ற மாதிரி நான் ஒரு சோர்வா பேசும்போது உனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கோன்னு நான் இப்ப உணர்றேன். அந்த மாதிரி இப்ப நான் வந்து நான் சொல்றதெல்லாம் கேட்காம பாவம் அவங்கெல்லாம் கஷ்டப்படுறத பார்த்து எனக்கு எவ்வளோ வலிக்குது. முதலே வலிச்சிச்சு, அது சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு அந்த வலி இருக்கும். எவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் எப்போ மாறும், இதெல்லாம் ஆண்டவன் எப்போ மாற்றுவான்றது நான் ஆண்டவன்கிட்ட கேட்பேன். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து எடுத்து சொன்னாலும் அவங்க கேட்காத போது நிஜமாக அப்போல்லாம் சின்ன அளவில் எடுத்து சொன்னேன். இப்போ கொஞ்சம் பெருசாக நான் ஆண்டவங்கிட்ட விளக்கம் பெற எனக்கு இன்னும் நல்லா சொல்லணும், சீக்கிரம் எல்லாம் வரணும்னு தோணி சொன்னால் அவங்க கேட்காம முரடு பிடிக்கும் போது நிஜமாக நம்ம அப்படியே பதறி அப்படியே மனசே ரொம்ப எந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த உலகம். சிர்சா நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, இந்த இந்தியால சிர்சா அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, ஹரியானால. கல் எடுத்து அடிச்சிருக்காங்க பொலிட்டீஷியனோட கார் மேல. கார் உடஞ்சிருக்கு, எல்லா ப்ரொடெக்ஷன் ஃபீல்ட்லயும் தாண்டி மக்கள் வந்து இது பண்ணிருக்காங்க, துல்லிய தாக்குதல். சரிங்களா? அப்போ எந்த அளவுக்கு வந்து துள்ளலை அடக்குறாங்க பாருங்க. சிர்சபா அப்படின்னு அந்த சிர்சா கரெக்டான ஒரு கொள்கை இல்ல, மதத்தை வந்து பிடிச்ச ஆடினாலும் அது எப்படி ஓட விடுது பாருங்க. சரிங்களா? அந்த இதுல மத அந்த யானை அப்படி பிடிச்சி வந்து உங்களுக்கு என்ன பண்ணா நிறைய இதை போட்டு வச்சிருந்தாங்க கூட அவங்க ப்ரொடெக்ஷன் உதவுறதுக்காக. சரிங்களா? எப்படி வந்து பட்டன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு கடவுள் அப்படின்றத நான் பார்த்துக்கிட்டேன். அப்போதான் அந்த பிள்ளை வந்து என்ன பண்றாங்க, மாறுறாங்க இல்லையா. மாப்பிள்ளை வந்து அவரு மூத்த பிள்ளையை வச்சுக்கிட்டு இந்த இதை நடத்திக்கிட்டு இருக்காரு. அங்கங்களை வந்து சரியா பண்ணி இப்போ கதிர் பிள்ளைகளா மக்களை மாத்துறதுக்காக இங்க இருக்கிற புதிர்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரகசியங்களை சொல்லி தந்து, சரிங்களா, எதிரெற்று ஓங்குறதுக்காக நியூட்ரா அந்த ஷூட்டிங் அதை சொல்லி தரதுக்கு அந்த தயவு அதெல்லாம் பின்னாடி வரும். அதெல்லாம் உங்களுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸை ஏற்றி உங்களுக்கு அந்த ஒரே குடி, சரிங்களா, கரெக்டான நியூட்ரிஷன் கடவுள் எந்த அமுதத்தை வந்து கொடுத்து உங்களை
கரெக்டான ஒரு நிலையில வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம், அந்த நிலைக்கு நீங்க வந்துடுவீங்க. சில பேர் சத்தம் போடுவாங்க, ஐயோ அப்படின்னு அடம் பிடிக்கிறது, அந்த மடம் பிடிச்சி போய் ஆடுறது, மூடம் பிடிப்போங்க. அதெல்லாம் நீங்க இல்லாம பாடம் கத்து ஆரம்பத்துல கொஞ்சம் வேடம் இருந்தாலும் அந்த வேட்ட வளத்தை வந்து நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க, ஞான சபைக்கு எழுதி வச்சிட்டீங்க, தெரியுதுங்களா? அதனால ஊன நடம் வந்து மாறி ஞான நடம் ஏறுது இல்லையா? அதனால இந்த ரெட்டை சரி, அதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளை வந்து வியாதி உள்ளது, அவங்க டிஸ்டர்பன்ஸ் டிசார்டர் லெவல்ல வந்திருக்காங்க. ஒரு பிள்ளை வியாதி இல்லாதது, அப்போ அவங்க ஆர்டர் சொல்லலாமா? நமக்கு தெரிஞ்ச வியாதி என்ன வியாதியா இருக்கு? என்ன சொல்லுவீங்க நீங்க வியாதிய? சாதி மத சமயம் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, அதுவும் பெரிய வியாதி தான் அது. பிறப்புலேயே வந்து அவங்க ஐடென்டிஃபிகேஷன் போட்டு வச்சிருவாங்க. ரொம்ப அடமும் ரொம்ப முரட்டு சுபாவம், வெறித்தனமும், வேதனைப்பட்டாலும் அது பெருசா அது ஒன்றும் வேதனையே இல்லாத மாதிரி அப்படியே அந்த மாயையில மாட்டிக்கிட்டு அப்படியே எல்லாமே அவங்கக்கிட்ட தான் இருக்கிற மாதிரியும், எல்லாமே அவங்க சிறப்பாக செய்துட்ட மாதிரி, சிறப்பாக எல்லா லாபத்தையும் பெற்றுட்ட மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்றாங்க. ஒவ்வொருத்தரும் நான் நீன்ற வெறியாட்டம் தான் வந்து ஒன்றும் உப்புக்கு போகாத மாதிரி தான் சப்பையாக இருக்காங்க. ஆனால் எந்த பொருட்டும் படுத்தாமல், எதுவும் பண்ணாமல், ஏதோ ஒரு சாகா கல்வியை பிடிச்சிக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இது கூத்தடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். நல்லதான் இருக்கு. அரிதினும் அரிதான் அழினாமல்ல. கரெக்டா அந்த ஹரியானால வந்து அந்த சிர்சா அந்த இது பாயும் போது அழகா இது தெரியுது, அந்த எச்சமை இடம் சரிங்களா? அதனாலதான் இவங்க வந்து வியாதி இவங்க பிடிச்சி போயிருப்பாங்க. அந்த பிடிச்சதால என்ன ஆயிடும், கீழே லெவல் தானே கிடைக்கும். இப்போ நம்ம திருப்பியும் ஆர்டருக்கு வரணும்னா என்ன பண்ணணும், தயவு தான் என்ன மேலேற்றி விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வளர சொல்லுவார்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து மத வெறியும், இன வெறியும், மொழி வெறியும், நிற வெறியும், ஐயோ ஜீவகாரணியம் பண்ண தொடங்கி நிறத்துல வேற எவ்வளோ ஆக்ரோஷப்படுறாங்க, எவ்வளோ ஒரு கேவலமா அதுக்கு நடந்துக்கிறாங்க. அதுல ஒரு பெருமை பீத்தல், நான் இந்த மதம் இந்த பேர் சொன்னாதான் கடவுள் வருவாருன்னு வேற இது இப்படியெல்லாம் வேற கேவலம் பண்ணிட்டு இருக்காங்க. உலக அளவில் ரொம்ப கேவலமா நடந்துக்கிறாங்க. கடவுளை கொஞ்சம் கூட நெருங்கல, ஆனா அப்படியே மாயத்துல சிக்கிக்கிட்டு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஒரு கோணங்கித்தனம் மாத்திக்கிறாங்க. ஒரு பாட்டி எழுதி வச்சிருக்காரு, உங்களுக்கு தெரியும்ல, சுபாவம் சொல்றத விட அரக்க சுபாவம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கேவலமா நிக்கிறோம், எல்லாம் மாத்திக்கணும். அதெல்லாம் போறதுக்காக தான் அருட்பெருஞ்சோதி மருந்து என்னை ஐந்தொழில் செய்ததற்கு அளித்த மருந்து, பொறுப்பெரும் போக மருந்து, என்னை புறத்தும் அகத்தும் உணர்ந்த மருந்து. சரிங்களா? இந்த மாதிரி மருந்து சொல்லிட்டு ஞான மருந்து இம்மருந்து, சுகம் நல்கிய சிற்சபாநாதம் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிற்சபாநாதம் மருந்து உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணும். அந்த ஞான மருந்து அது இம்மருந்து அப்படின்னு அவர் வந்து கிளாசிஃபை பண்ணி உங்களுக்கு அது வந்து ஏற்றுவார். சரிங்களா? ஈஸியான ஒரு ஜீவகாரணியம் பண்றதே வந்து உங்களுக்கு மருத்துவத்தை வந்து இது பண்ணும். அதான் தயா நியூட்ரஸ் அந்த அது வந்து இருந்து அன்பா நம்ம கடவுள்கிட்ட உருகும் போது அதோடைய இது எவ்வளோ நல்லா நன்மையும் நல்லா இது அந்த மனசுக்கும் நம்ம இதுக்கும் உயிருக்கும் எவ்வளோ இன்பமா இருக்கு, எவ்வளோ நல்லதா எல்லாமே சந்தோஷப்படுறான். சின்னதை செய்துட்டேன்னா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சி கொலை பண்ற மாதிரி ஆயிடுச்சு இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. பக்தின்ற பேர்ல சின்ன சின்ன நல்லதை செய்து தப்பும் செய்துகிட்டு இருக்கோம். விட ஏற்கனவே குற்றவாளி, நீ மேல ஏற முடியாது இதோட. இது இங்க வந்துட்டுன்னா இதெல்லாம் முடிஞ்சிச்சு, நீ இங்க இருந்து அனுபவிச்சுட்டு அப்புறம் கடவுள் எப்போ உன்னை ஏத்துறாரோ அப்போ போய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து இது பண்ண வெயிட் பண்ண வைப்பாங்க. பட் அந்த மாதிரி நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கணுமா? ஆமா, இருக்க தேவையில்லை. எதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்லயே உட்காந்துக்கிட்டு என்ன எந்த நேரம் அவர் தான் சொல்றாரு, இன்று வருமோ நாளை வருமோ வருமோன்னு நம்ம தான் கடவுளுக்காக வெயிட் பண்றது வேற. அதான்
சரிங்களா? நம்ம உயிருக்கு இன்னைக்கு இந்த நொடி நம்ம மரணத்துக்காக வெயிட் பண்றதுலாம் அதானே, இந்த நொடி இருப்போமா அடுத்த நொடி இருப்போமான்னு நம்மளுக்கு தெரியல. விளக்கு ஏத்திக்கணும். அதனால இவங்க ஈஸியா ஒரு பாட்டெல்லாம் படிச்சு கும்மாங்குத்து ஆடுறதுக்கும் சின்ன சின்ன சிற்றின்பத்துக்கே பாடினா போதுமா, என்னதுக்கு தான் ஞானத்தை பெற்று எல்லா உயிரும் இன்பமா இருக்கணும்னு நினைச்சு எல்லாருக்காகவும் நம்ம நடக்கிறது எப்ப? அதாவது வியாதின்றது அதான் அஞ்ஞானத்துல இருக்குது. அதெல்லாம் எப்பதான் நம்ம தெரிஞ்சுக்கிறது, எப்பதான் அப்படி எல்லாம் மாறுறது, எப்படிதான் அந்த ignorant சந்தோஷத்தை, feel. இந்த சின்ன சந்தோஷத்தை இவ்வளவு பன்றி நல்லா மாதிரி. இருக்கு. அந்த இப்ப சந்தோஷம் எவ்வளவு நல்லா இருக்கும், சேத்துல அந்த சத்து எப்படி இருக்கும், சத்தியத்தை தெரிஞ்சுக்கும் போது அந்த சத்து எப்படி இருக்கும். சேத்துல இருக்கிறதுக்காகவே நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டு நம்ம பண்ணுவோம். ஆமாப்பா, நம்ம வந்து நம்ம கூத்த ஆடிட்டு இருப்போம். அதான் இருந்தாலும் நம்ம என்ன பண்றது, இந்த வியாதிகள் இல்லாதது அந்த ஜாதி மத சமயம் எல்லாத்தையும் தூக்கி கதைச்சிட்டு அருட்பெரும் ஜோதி தான் வந்து நம்மளுக்கு தலைவன், தனித்தலைவன். நம்மளுக்கு வந்து அவர் தான் நல்லா பதிப்பாரு. ஆமா. மற்றவங்க எல்லாம் சும்மா பதினஞ்செல்லாம் காலி ஆயிடும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிள்ளை 2 வயதில் பேசிக்கிட்டு இருக்கு, அதான் சரிங்களா? ஒரு பிள்ளை பேச தெரியாமல் இருக்கின்றது. இப்போ எனக்கு வந்து என் சூப்பர்வைசர் வந்து 2 வருஷத்துல நீ ஆன்டி ஏஜிங்லாம் மாஸ்டர் ஆயிடணும். அப்போ வந்து 2 இயர்ஸ் வந்து டைம் நல்லா பேசுறதுக்காக நம்ம வந்து அந்த ட்ரைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது இப்போ நீங்களும் வந்து ஆரம்பத்துல மாடல் பிடிச்சிருப்பீங்க. கொரோனா டைம்ல அந்த டைம்ல நான் வந்து உங்களுக்கு பாடம் நடத்தினாலும் இந்த பேச்சு, இந்த மொழி தெரியாததால கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அந்த தட்டி தழு மாதிரி குழந்தைங்க எப்படி வந்து அந்த மொழி தெரிவு வரைக்கும் எப்படியோ இது பண்ணது இல்லை, அப்படியே கொஞ்சமா அந்த ஃபோனானிக் ஃபீல்டையும் அந்த லைட்ஸையும் எல்லாத்தையும் ஃபோட்டானிக்ஸையும் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துகிட்டு வராங்கல்ல, அதை ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு வராங்களா, அது மாதிரி நீங்களும் பண்ணி பேச தெரிஞ்சிருச்சு அந்த லாங்குவேஜ். சில பேருக்கு அது பேச தெரியாது. நான் முதல்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்துட்டு இருந்தேன்ப்பா. ஆனால் சின்ன அளவில் செய்துட்டு இருந்தேன். எனக்கு எல்லார்கிட்டையும் நான் சொல்லுவேன், இப்படிலாம் இருங்க அப்படிலாம் இருங்கன்னு. அப்பயும் எனக்கு ஆசை தான், நல்லது தான் இது பண்ணுவேன். நானும் நல்லது தான் பின்தொடரணும், நல்லதில் தான் நான் குதிக்கணும்னு ஆசைப்பட்டு குதிப்பேன் ஓடியாந்து. அந்த அளவில் தான் அப்படி தான் வந்துட்டு இருந்தேன். ஆனால் என்னென்னா, நீங்கள் புக்கெல்லாம் படித்து நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த அளவுக்கு எனக்கு விளக்கம் பெற்றிருக்க தெரியாது. புக் எடுத்தாலே தூக்கம் வரும். நல்லா என்ன சொல்கிறது, கொஞ்சம் தான் அது அந்த என்னவோ அந்த அந்த இதில் போகும்போது எனக்கு அப்படி ஆயிடுது. அது நானும் 2 வருஷம் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இதெல்லாம் உணர்ந்துப்பா. நான் எனக்கு சின்ன லெவல்ல சொல்லிட்டு இருந்தேன், இப்போ பெரிய லெவல்ல நல்லா ஆண்டவன் சொல்ல வைக்கிறேன், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாருமே பயன் பெறட்டும். எனக்கு இதெல்லாம் அதுல ஆதங்கமா அவ்வளோ ஆசையா சொல்லிட்டு இருந்தல, அப்படியே செஞ்சு அங்கங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட் சர்க்கிள், நீ பார்க்குற இடம், உன்னை சார்ந்த சொந்த பந்தம் அவங்க இவங்கன்னு இது அந்த மாதிரி சொல்லி அவங்ககிட்டையும் அடப்போ இதெல்லாம் என்ன ரொம்ப பெருசாக சொல்லிகிட்டு இருக்கா இவ, இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க. நர்மதாமாலாம் அவங்க சொந்த பந்தம்லாம் வந்து அந்த மாதிரி சொன்னால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீங்கள் 1948 இருக்கீங்களே, 1947 ஏதோ சொல்லுவாங்க, அப்படியே இருக்கீங்க, இன்னும் மாறாமல் இருக்கீங்க அப்படின்னுவாங்க. அப்படிலாம் ஒரே இதில் அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. இன்னும் நல்லதையும் கற்றுக்காம அதுக்கு ஒரு ஏதாச்சும் ஒன்று சொல்லி அப்படியே மழுப்பி அப்படியே அவங்க செய்கிற தப்பை தான் செய்துக்கிட்டு இருப்பாங்க. நல்லதுக்கு வரணுன்ற எண்ணமே கம்மியாக வச்சுக்கிறாங்க ஒழிய அதிகப்படுத்திக்கணும். எல்லாருக்கிட்டையும் நல்லது கெட்டது இருக்குது. அந்த விகிதம் எப்படி இருக்குது, அதை எப்படி நம்ம கொண்டுட்டு வரணும், அதை எப்படி மேன்மைப்படுத்திக்கணும், உண்மையாக கடவுளை நெருங்குறோமா இல்லை போலிக்குள்ளே பூந்துக்கிட்டு எல்லாம் போலித்தனத்தில் வாழ்ந்துக்கிட்டு கடவுள்கிட்ட போகிறோம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமான்றது உண்மையாக உணரணும்னு ஐயா சொல்கிறாருல்ல, அதை உண்மையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் வந்து 2 வயசில் அந்த வீகன் ரைட்ஸ், அனிமல் ரைட்ஸ் நான் வந்து பேச தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஃபேஸ்புக்கில் நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட முகமறியார் போலிருந்தீர் என்னையும் அறிவீரோ அப்படின்ற மாதிரி சொல்லுவார்ல. அப்போ நான் வந்து அறிஞ்சிக்கிட்டேன் கருணை முகத்தை வந்து எப்படி இது பண்ணணும், நம்ம ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸில் எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த கருணை வார்த்தைகளை வந்து நம்ம நிரப்பணும், இவங்களை அநியாயம் பண்ணுறது நல்லதா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அனிமல் ரைட்ஸ் டெவலப் பண்ணிட்டு அந்த வாய்ஸ் வந்து ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இன்னொரு மீடியம் வைக்கிறார். அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டையும் அட்வொகேட்ஸையும் வந்து கூப்பிட்டு வந்து அவங்களுக்குள்ளர வந்து சாதுக்களோட ஃபீல்டில் வந்து நடமாட வைக்கிறார், சரிங்களா? அவங்க அது அப்போதான் தெரிஞ்சுக்குது, ஓ இந்த மாதிரி ஒரு நடம் இருக்குது, என்னோட ஊழல் நடம் வந்து காலியாகுது, ஞான நடம் ஏறுது, கடவுள் வந்து அந்த ஆர்டர் என் கூட ஞாபகம் சிரிச்சமான மருந்து வந்து மேலே ஏறுது, கரெக்டாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சார் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தீட்டெல்லாம் கழிதுரா அப்படின்ற மாதிரி நான் வந்து உண்மையான தீட்டு எது, இப்போ அதான் சொல்றேன், உண்மை எது போலி எதுன்றதே தெரிஞ்சுக்காம எல்லாரும் மக்களை கழிச்சிட்டு இருக்கிறது, மாக்களை கழிச்சிட்டு இருக்கிறது,
அதெல்லாம் வந்து தேவையில்லாது. அதான் அது உண்மையான தீட்டு எதுன்னு தெரிஞ்சு போச்சா இப்ப? சும்மா ஒரு சுத்தத்துக்கு சின்ன சின்ன லெவல்லே சுத்தம் பார்த்து சின்ன சின்ன இதுலயே வந்து நம்ம இப்படி இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு உண்மையா நம்ம என்ன தப்புல இருந்து நம்ம மீண்டு வரணுன்றது தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுல அப்போ வந்து உனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே அதை உணர்த்தினாருன்னு எனக்கு தெரியும். எப்படின்னா அந்த புலை உனக்கு அறவே பிடிக்காது. அதுல என்ன உனக்கு அந்த பிறவி வாசனை வந்து கையா சொல்ற மாதிரி போன பிறவி அடுத்த பிறவி இருக்குது, நீ உணரணும், அது உணரணும். அந்த கேஜிஎஃப்ல தொங்க போட்டுருது ஆளுங்க. எப்போ அந்த கோயில்களையும் அந்த இது கசாப்பு இதெல்லாம் எனக்கு வந்து டோட்டலா என்ன அருவருத்துச்சு இந்த வாழ்க்கையை. அதான் அந்த சிறு தெய்வ வழிபாடு பண்றவங்க அங்க நிறைய பேர் இருந்தவங்க வந்து தமிழ்நாடுங்க தான் பூசாரியா இருக்காங்க. ஆமா, ஏன்னா தமிழ்நாட்டுக்காரங்கிட்ட தான் அந்த இது அதிகமா இருக்கு, இந்த சிறு தெய்வ வழிபாடு, இந்த பலி இது இந்த குலதெய்வ வழிபாடெல்லாம் நிறைய இவங்ககிட்ட நிறைய இருக்குப்பா. எல்லாத்தையும் கண்மூடித்தனம் எல்லாம் மண்மூடி போகன்னு சொல்றாங்க. சாதி மதம் சமயம் எல்லாம் காலி. மதம் சமயம் சார்ந்தது வேற மாதிரி, அது ஒரு மாதிரி சிக்கல், அது ஒரு மாதிரி கேவலமா இருக்கு. இந்த சிறு தெய்வ வழிபாடு அது ஒரு மாதிரி கேவலமா இருக்கு. சொல்லு எல்லாமே சொல்லு சமாச்சாரமாவே அமைஞ்சிருது ஒழிய எதுவுமே நல்லா ஒரு ஆனந்த கண்ணீர் வடிக்கிற மாதிரியே இல்ல. இதுக்கு முன்னாடி சில சித்தர்கள் வந்து எல்லாமே பொய்ன்னு சொல்லியிருந்தா கூட அவங்க வந்து நிர்ணயம் பண்ணல அது பொய்ன்னு. பட் வள்ளலார் வந்து அவரோட இது வந்து நிர்ணயம் பண்றது பொய் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் பாடி வந்து மாறினதால அவர் வந்து அதை ஃபிக்ஸ் பண்றாரு. ஸோ அவங்களாம் காலாவதி ஆயிட்டாங்க. அப்போ நம்ம வந்து காலத்தை தாண்டி எப்படி வாழ்றது? அதான் இப்போ இந்த இது இப்போ என் வாழ்க்கையில் உணர்ந்ததை வச்சு நான் உனக்கு இத்தனை கிளாஸ்லேயும் நான் வலியுறுத்துறதே எனக்கு அப்படி தான் ஆண்டவன் உணர்த்திட்டு வந்தார். சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு இந்த ஜாதி மத சமய குழி வந்து ரொம்ப ஒரு வலி வேதனையாகவே இருக்கும். எங்கே போனாலும் எனக்கு அந்த பயம், அந்த மனசு வலிக்கும், பதறும் ஒரு மாதிரி. இதுக்கே அங்கெல்லாம் அத்தனை ஜாதி ஜனம், அந்த சமயம், அந்த மதம் எல்லாருக்கூடையும் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எல்லாரும் நல்லவங்களா தான் இருக்காங்க, எல்லாம் நல்ல மாதிரி இருக்காங்க. அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு வெறியாட்டம் வச்சுக்கிட்டு ஆடுறத பார்த்தா எனக்கு நிஜமாக வலிக்கும். ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் இப்படியெல்லாம் செய்கிறாங்கன்ட்டு அந்த வலி வேதனையோட நான் கடவுள்கிட்ட ஐயா இதெல்லாம் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நான் நிஜமா அது ரொம்ப நான் உணர்ந்து ஆண்டவங்கிட்ட கோவில்ல கூட்டு போயிட்டு அதுக்குதான் எனக்கு ஆண்டவன் இதை அங்க எலும்பு பார்க்கும்போது எலும்பு அந்த நான் பார்த்துருப்பேன்ல ஏற்கனவே சாப்பாட்டுல நம்ம வீட்டுல கூட பண்ணும்போது அந்த எலும்புகள் எடுப்பீங்கல்ல கறியில இருந்து, அந்த மாதிரி அங்க எலும்பு கிடைச்ச உடனே ஐயோ இவங்க பொங்கல் அங்க பொங்கல் தான் சில பேர் பொங்கல் வச்சிருந்தாங்க. அங்க சாப்பிட்டு பிரியாணி செய்யறாங்க, பிரியாணி சாப்பிட்டு அங்கங்க தூக்கி கடாசிட்டு போயிடுறாங்க. அப்படிதான் செய்யறாங்க, அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த ஐயோ இந்த பலி கொடுக்கறது பண்ணிட்டு இப்படி வந்து எங்க பார்த்தாலும் வந்து அங்க அடுப்பு வச்சு பொங்கிட்டு இருந்தாங்கல்ல. சில பேர் அரிசி இதை வச்சா கூட எனக்கு வந்து எல்லாமே இதுதானோ ஏதோ இம்சை இங்க ஓடிட்டு இருக்கு போல இருக்கு அப்படின்ற கிட்ட நான் நெருங்கிறது கூட எனக்கு கவலையா இருந்துச்சு. சரிங்களா, தோட்டத்திலயும் வரது எனக்கு கவலையா இருந்துச்சு. கோயிலுக்குள்ளார போறது அங்கேயும் வந்து ரொம்ப கொடூரமான ஃபேஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு கடவுள் நிக்கிற மாதிரி அந்த இது இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் ரொம்ப பார்த்துட்டு எனக்கு என்ன பண்றது, எனக்கு பேச இந்த லாங்குவேஜ் எல்லாம் எனக்கு புரியல, அவங்க லாங்குவேஜ் எல்லாம் ஏற்றுக்க முடியல. பட் கடவுளோட லாங்குவேஜ் எனக்கு ஏற்றுக்க முடிஞ்சிச்சு. அவர் என்னென்ன பேச வர்றாரு என்கிட்ட அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு, இந்த இரட்டை பிள்ளைகளுக்கு இந்த பேதம் இவ்விடத்தில் யாதொரு எதுக்களும் இல்லாமல். அப்போ என் கூட இருக்கிற இவங்க கூட அவங்க பார்க்காம கண்ணு காணாம போயிட்டா கூட எனக்கு வந்து இதெல்லாம் இது பண்ண முடியல. ஐயோ இது பார்த்துட்டுனால குமுறுது உள்ளார. இது பார்க்கும்போது எங்கள் இப்போ கோட்ரஸில் இருந்தோம்ல நம்ம, அப்போ கூட அந்த வரதராஜ அங்கிள்னு ஒருத்தர் இருப்பார். ஒரு 5வது 4வது வீட்டில் அந்த ரோவில் இப்போ செகண்ட் ரோ இருக்குல்ல, இந்த 4 வீடு தாண்டி இன்னொரு செகண்ட் ரோவில் 3வது வீடு அவங்க. அவர் வந்து சொல்லுவார், ஏம்மா அவர் காலையிலே எழுந்திருவார், குளிச்சிருவார், நல்லா பக்திவான அவர், நல்லா பூவெல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் பண்ணுவார். அவர் சொல்லுவார், எனக்கு வந்து சின்ன பிள்ளைல நான் இதெல்லாம் மாமிசம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேம்மா. வந்து அவங்க வேலூர், அவங்க நல்லா அன்பாக இருப்பாங்க எல்லாம். அதான் சொல்கிறேன்னு எல்லாருக்கிட்டையும் அன்பு அந்த கருணை எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு வகையில் அவங்க கடவுள்கிட்ட வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருப்பாங்க. கடவுள் பேர் மட்டும் நினச்சிக்கிட்டு அப்படியே ஏதாச்சும் அவங்க தெரியாமல் செய்துட்ருக்காங்க. அப்போ அவர் திருந்தி அது நல்லா சொல்லுவார்.
வந்து நான் இப்போ அந்த குலைப்புலையெல்லாம் இதெல்லாம் விரதம் நான் இருக்கேம்மா, இதெல்லாம் நாட்டமே இல்லைம்மா, இந்த பலிடுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே மாட்டேன்துமா. நானும் அந்த விஜயநகர் இருக்குல்ல, சின்ன வயசுல நான் பன்னிக்கறியெல்லாம் சாப்பிட்ருப்பேம்மா, அந்த பன்னி நெய்யினெல்லாம் எடுத்து கொடுப்பாங்கம்மா, அதெல்லாம் அவ்வளோ அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவார். அங்கிள் கதை சொல்லுங்க நாங்கெல்லாம் கேட்பேன். நாங்கள்லாம் உட்காந்து ஜாலியாக பசங்கள்லாம் கூடிக்கிட்டு இது பண்ணுவோம். அப்போ சொல்லுவார் அதெல்லாம். அப்புறம் அங்கேயும் கேஜிஎஃப் ஏரியா அங்கே மார்க்கெட் ஏரியாவில் இருக்கும் போது கூட இதெல்லாம் நிறையா பேர் அவங்களே சொல்லுவாங்க. ஒரு பக்கம் ஆடு அடித்து இது பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் சொல்லுவாங்க, ஐயோ நாங்கள் இதெல்லாம் விட்டுட்டோம், நாங்கள் வந்து பொங்கல் வச்சு தான் சாமி கும்பிடுவோம் அப்படின்வாங்க. அப்போது கொஞ்சம் அறிவு விளங்கும் போதே அவங்க ஐயோ இது பாவம், இது துடிக்க, இதை வெட்டி நம்ம இது பண்ணக்கூடாது, நம்ம எங்களுக்கு நாங்கள் எங்கள் வழி எங்களுக்கு மாறிடுச்சு, நாங்கள் இந்த வழியை சார்ந்தவங்க, நாங்கள் பொங்கல் மட்டும்தான் வச்சு படைச்சிக்குவோம் அப்படின்றவங்களும் அப்படியே பிரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் எப்படி இதுலேயே சண்டை வந்து பங்காளி சண்டை வந்து அவங்களுக்கு ஒன்று அமைச்சிக்கிறாங்க, இவங்களுக்கு ஒன்று அமைச்சிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன முட்டாள்தனமாக அவங்கவுங்க ஏதோ ஒன்று நாக்குக்காக அவங்கவுங்க இஷ்டமாக எதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இவங்க கூத்து கட்டி ஆடிக்கிட்டு இருக்கோம். அந்த நாடகம் வடிவத்தில் இந்த உலகமே நாடக மேடன்ற மாதிரி இது சின்ன சின்ன நாடகம் அங்கங்கே கச்சப்பச்சன்னு வந்து செய்யும் போது எல்லாம் குழப்பத்திலையும் எல்லாரும் வந்து தழைத்து மேல் பொங்கி ததுமுழுன்னு தான் ஆசைப்படுறாங்க. அது அந்த மாதிரி ஆகணும். இவங்க வந்து இந்த காதில குத்திக்கிறதுக்கும் அவங்க வந்து ததும்புறாங்க பொங்குறாங்கன்றதாக மற்றவங்களை சாவடிச்சு சரிங்களா, கொஞ்சம் கூட நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோன்ற ஒரு இது வேற போடுவாங்க. எல்லாத்தையும் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு மாதிரி ரொம்ப சீனை வேற போட்டு நம்மளுக்கு வந்து நல்ல பேரை நம்ம கொடுப்போம்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் நம்ம நல்ல பேரை கொடுப்போம் அவங்களுக்கு. நேற்று கூட இவர் ஹரி அண்ணன் இருக்காருல்ல, சம்மந்தி அண்ணன், அவர் வந்து உட்காந்துட்டு ஏமா அந்த ஒரே ஒரு மணிகினி இந்த காதுல ஒரு கம்பல் போட்டுட்டீங்க, அது கூட அவுத்துட்டு பாக்கிறதுக்கே மனசு வலிக்குதுமா, அது ஏதாச்சும் ஒண்ணு போட்டுக்குங்கம்மா காதுலயும், இந்த உடம்பு தெரியல அந்த கழுத்துல ஒரு மணியாவது எடுத்து போட்டுக்கோங்கம்மா, இது பார்த்தா மனசு எனக்கு வலிக்கிற மாதிரி இது, இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு இது வலியே இல்ல. நாளைக்கு பொணமா இருக்கும்போது எல்லாத்தையும் கழட்டுருவாங்க இல்ல, பொணமா இருக்கிறது போது கழட்டுறது விடு, ஒவ்வொரு உயிரையும் கொண்டு கும்பிச்சுட்டு இருக்கோம், பாவத்திலேயே பாவம், அதுதான் பெரும் கொடும் பாவம். மத வெறியும் சமய வெறியில ஒருத்தரும் சகோதரத்துவம் இல்லாம ஒருத்தரையும் ஒருத்தர் மாதிரி ரணப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கோம். அதெல்லாமா சந்தோஷம், அவங்க உடம்ப கட்டிட்டு இருக்கோம். அதெல்லாம் பண்றதை விட்டு இந்த மாதிரி என்னத்தை கட்டிட்டு இருக்கு அப்படின்னு சில பேர் இந்த காமெடியா கேட்பாங்கல்ல. அதான் எதை கழட்டணும், எதை பூட்டணும், எதை நல்லா பயன்படுத்தணும்ன்ற விளக்கத்தை துணிகள் அட்டுறது அப்படின்னு நம்ம நேக்கட் ஆகி அந்த இதுக்கு வரணும். சரிங்களா, நம்ம கண்ணு வந்து அதான் ஞான அறிவு பெறணும். நம்ம ஒளிவு மறைவு இல்லாம காட்டணும் கடவுளை. இப்போ அதான் நான் சொல்லுவேன் அவங்கள்ட்ட, சோபா பெரியப்பாவும் முந்தா நேற்று பாவம் அவர் வயசான காலத்துல அம்மா ஏமா உனக்கு என்ன வயசாயிடுச்சு, எனக்கு இப்போ 77 வயசு தான், நம்ம 53 வயசெல்லாம் ஒரு வயசாம்மா, இந்த வயசுலயே நீ வந்து இதையெல்லாம் வந்து வேணாம், நான் வந்து கடவுள் வழியே போதும் எனக்கு அப்படின்ற, நீ ஏமா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு நல்லா அவங்க கவலைப்பட்டாங்க. அதெல்லாம் கவலையே இல்லை. நீங்க அவங்க ஒரு இட்டுட்டு போவோம்ல, அங்க என்ன அவங்க சொந்தக்கார வீட்டுல இட்டுட்டு போய் நான் விடுவேன்ல, அவர் அதுக்கு அஞ்சுறாருப்பா. பாக்குறவங்களுக்கு வந்து கேட்டாங்கன்னா பதில் சொல்லணும், எனக்கு மனசு வலிக்கும்னு பாவம் அவர் வலிக்கு. இதெல்லாம் ஒரு வழி இல்லை, நீங்க சொல்லுங்க, நான் தீட்சை வாங்கிட்டேன், எனக்கு அதான் பிடிக்குதுன்னு நீங்க சொல்லுங்களா சோபா பெரியப்பா, அதையே நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்னு சொன்னா, இல்லம்மா அவங்க எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒன்னு அப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு வலிக்கும்மா, அவங்க எதனா ஒண்ணு சொன்னாங்கன்னா எனக்கு மனசு வலிக்கும். ஏன் நீங்க மாட்டிட்டு திரியறீங்க? பஸ்ல போட்டு எடுத்துட்டு வந்து இல்லாட்டி நான் வாங்கி தரேன் கடையில. நீங்க சொல்லலாம்ல, நீங்க சொல்றீங்க அவங்க இதெல்லாம் பிடிக்காது, நீங்க கொஞ்ச நாள் அதை கைட்டி வச்சிருங்க மத்தவங்க கிட்ட. இல்ல அவங்க தான் பெருமை பீத்திக்கிறதுக்கு தானே இதெல்லாம் நம்ம போட்டுக்கிறோம் பார்த்து. அதுதான் சொன்னேன் அவங்களுக்காக தான், நான் எனக்கு பிடிச்சதுதான் நான் செய்ய முடியும். சமரம் சொல்றது உங்களுக்கு தேவையானது உங்க ரைட்ஸ் கொடுத்து, அவங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு கொடுத்து இம்சை இல்லாம பாத்துக்கணும். நீங்க வந்து எதை அணிறீங்க, கடவுளை வந்து எடுத்து நம்ம நல்லா அனுபவிக்கணும். அதை அனுபவிக்கிறது உங்க அங்கங்களை வந்து நல்லதா வச்சு எந்த யாருக்கும் எந்த வெளியில எப்படி காட்டணும் அப்படி இது பண்றது உங்களோட இது இருக்குங்களா. அதை கடவுள் வந்து உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்துட்டாரு. நீங்க வந்து தயவா காட்டணுமா இல்ல வந்து உங்களுக்கு கயவா காட்டணுமா அப்படின்னு உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்துட்டாரு. அதனாலதான் வந்து சில பேர் வந்து அந்த மாதிரி கயவாளிகளா இருக்காங்க, சில பேர் தயவாளிகளா இருக்காங்க. சரிங்களா. ஸோ அதனாலதான் இந்த இரட்டை பிள்ளைகளுக்கு இந்த பேத இவ்விடத்தில் யாதொரு ஏதுக்களும் இல்லாமல் வந்ததை ஊன்றி விசாரிக்கும். ஊன்றினா கொஞ்சம் டீப் இன்சைட்ஸுக்கு போங்க. விசாரிக்கில் முன்பிறப்பில் எடுத்த தேகத்தின் கர்மமாகிய முயற்சி பேதங்கள். அப்போ முன்னாடி வந்து ஒரு இது பதிஞ்சிருக்கும்ல,
அந்த பதிவு தான் எடுத்துட்டு வராங்க என்றும், இந்த இரட்டை பிள்ளைகளுக்கு 3 வயதில் விளையாடும் போது தனித்தனி, அப்போ பேசுற கத்துறது ஒரு டைம் இருக்குது, விளையாட இது பண்றது அடுத்த டைமென்ஷன்ல கூட்டு போகும்போது தனித்தனி, மம்மி கிட்ட இருந்து தனி நியூட்ரிஷன் வருது, டாடி கிட்ட இருந்து நியூட்ரிஷன்ஸ் வந்து தனித்தனி கொடுத்த தின்பண்டங்களை வைத்து தின்னுகின்ற. அப்போ அதுக்கேற்ற பாடி வந்து வளர ஆரம்பிக்குது. ஏன்னா நியூட்ராசூட்டிகஸ் வந்து நம்ம சொல்லிருக்கோம்ல, நியூட்ரிஷன் எபிஜெனெடிக்ஸ், எப்படி வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, உதாரணத்துக்கு ஒரு தீவில மாட்டிக்கிட்ட மிருகங்கள் தனக்கு அந்த சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி வாயு வடிவங்களை அமைச்சுக்குது, உணவு இது மாத்திக்குது, மாமிச பட்டுணிகளா சில பேர் இருக்காங்க, சில பேர் வந்து கொட்டைகளை வந்து உடச்சு சாப்பிட்ற மாதிரி சில பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அப்படி அதுக்கேற்ற மாதிரி உடம்பு, அப்போ மம்மி டாடி கிட்ட இருந்து வாங்குற அந்த நியூட்ரிஷன்ஸ் வந்து தனித்தனியாக உடம்பை வளர்த்து விட்டுருக்கும். தின்னுகின்ற தருணத்தில் இவ்விரண்டு பிள்ளைகளும் தவிர, சரி இவங்க 2 பேர் இருக்காங்க, அதை விட்டுருங்க, அப்புறம் அது சமூகத்தை சேர்க்கிறார். வேறு பிள்ளை ஒன்று அந்த வந்தது, அதை நான் சொல்றீங்களா, இந்த இதை தீபாவளி டைம்ல வந்து நான் சாப்பிட்ற தின்பண்டங்களை நீங்க வந்து கொடுத்தீங்க, அதிக உபரியா இருந்துச்சு. நான் வந்து ஒரு பையன் வந்துட்டு இருந்தான், அவனும் 7 பையன், இங்க வந்துட்டு டிவி அப்போ பார்த்துட்டு போவாங்களே, நானும் போய் டிவி பார்த்துருக்கேன். எனக்கு வந்து இந்த இவங்க தமிழ் ஆளுங்க வந்து எனக்கு இது தின்பங்களை கொடுத்துருக்காங்க, அதிரசம் கொடுக்கும்போது ஒரு நல்ல விருந்தாளியை உபசரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அவனும் உபசரிக்கப்படணும்ல, அவன் கருப்பா இருக்கிறான், அவன் வந்து இதுவா இருக்கிறான், கொஞ்சம் ட்ரெஸ் வந்து இது கலக்கமா போட்டிருக்கான்றதுல அவனுக்கு பசி இல்லாம, எல்லாருக்கும் இருக்கும் தானே பசி இருக்கும், தின்பண்டங்கள் மேல ஆசை இல்லாம இருக்குது. தீபாவளி அப்போ வந்து ஒரு தீபத்தை அவனுக்கு காணணும், அந்த வண்ணங்களை வந்து இன்ப இதை வந்து அனுபவிக்கணும் அப்படின்றது அவனுக்கு இல்லாமலாம் இருக்கு. ஸோ அவனுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டதால அவன் முகம் புரியும். ஆனா டேடி கஷ்டப்படுறாரு. அவரு அதை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஷேரிங் பண்ணணும் ஆசைதான், பட் அன்னைக்கு வந்து அந்த நடத்தை அவரே என்ன, நான் வந்து ஒரு வறுமையில நம்ம இருக்கோமே, நம்ம எங்க நம்ம எல்லாருக்கும் கொடுக்க முடியும், அழைச்சிட்டு வந்துட்டா கொடுக்கலனாலும் மனசு வலியா இருக்கும்னு சொல்லிட்டு தப்புன்னு போய் 4-5 படி இழுத்துட்டு வந்துருவாரு. கொடுன்னா நான் என்ன வச்சிருக்கேன் கொடுக்கறதுக்குன்னு மனசு வலிக்கும் எனக்கு. அது வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவேன். அந்த அளவுக்கு தான் அவரு நல்ல குணம் தான், ஒரு பாவம். அப்போ ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது, தன்னோட ரேஞ்சர்ஸ் சரிங்களா, கூட இருக்கிற ரேஞ்ச் யாராவது நம்ம ரேஞ்ச் வச்சுக்கிறோமோ அவங்க கூட கனெக்ட் ஆகிருக்குமோ அவங்களுக்கு மட்டும் இது பண்றது, அது ஒரு ரேஞ்சர்ஸ். ஆனா ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது அவங்க தான் வந்து ஒரு பெரிய ஒரு, எப்படின்னா இருந்த இடம் தெரியாத சிறிய இணை. ஏற்கனவே நிறைய பேர் பதவி இதெல்லாம் பட்டங்கள்லாம் வாங்கி அவங்க முயற்சி இதெல்லாம் காட்டி பல பொசிஷன்ஸ் அடைஞ்சிருக்காங்க, பராபர இவங்கெல்லாம் அந்த இதெல்லாம் ஜெனடிக்ஸ் எல்லாம் அடைஞ்சிருக்காங்க. பட் எனக்கு வந்து இருந்த எங்க புழுமைன்னு நான் இது பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு கூப்பிட்டு போயிட்டு ஞான நடுவில் வச்சுட்டேன், நடுவழியில வந்து என்ன நடமாட விடுறேன், எல்லாரும் வந்து என்கிட்ட கேட்டு பண்ற மாதிரி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி தலைவன் அந்த அளவுக்கு ஒரு இது எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு பாருங்க. வந்தால் அதை கண்டு இருவருள் ஒரு பிள்ளை தன் கையில் இருக்கின்ற நீங்க அது கொத்தோட சரிங்களா, எனக்கு வந்து அந்த கொத்து உனக்கு எல்லாம் அந்த சின்னதுல இருந்து அந்த தின்பண்டங்களை கொத்த கொடுத்தீங்க, நானும் கொத்த எடுத்து குத்து அதை பார்க்க முடியல. வள்ளல் அந்த வள்ளல் தன்மை அவ்வளவு ஏறாததுல டாடி கிட்ட கொஞ்சம் நோய் கொடுவோம் இன்னும் சொல்லுங்க. திடீர்னு வந்து அவருக்கு என்னன்னா, நீ முதல்ல எதுவுமே சரியா சாப்பிட மாட்ட, சாப்பாடுல அடம் பிடிப்ப, எதுவுமே சரியா சாப்பிடாம இதெல்லாம் இது பண்ணுவ, புள்ள ஏதோ அவனுக்கு ஆசையா சாப்பிடுவான்னு அவங்க அம்மா கொடுத்தா அதையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு புள்ள பட்னியா இருக்கிறோமோ என்னன்ற அந்த இடத்துல அவர் சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கு ஏன் கொத்தா கொடுத்தீங்கன்னா நான் வந்து நிறைய சாப்பிடுவேன், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு நீ சாப்பிடு அப்படின்னு எனக்கு கொடுத்துருக்கீங்க. நான் வந்து அதை கூட நினைக்காம அவங்ககிட்ட அவங்க ரொம்ப நாள் அதை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி நான் அதை அந்த மாதிரி ஒரு இது எனக்கு வந்துருச்சு. ஸோ மற்றொரு பிள்ளை கொடுக்கப்படாது என்று தடுக்கின்றது. யார் பட்னியா இருந்தாலும் தாங்க மாட்டாரு, இதா அவங்க சாப்பாடு போடு, ஏன் அவர் பட்னியா இருக்காரு சீக்கிரம் சாப்பாடு போடுதான் சொல்லுவான், போடு சீக்கிரம் போடுமா, ஏமா போடாம இருக்கா சீக்கிரம் போடு அவங்களுக்கு பசிக்கும்ல அப்படின்னு அந்த வலி தெரியும் அவருக்கு, அந்த பசி வலி தெரிஞ்சு சொல்லுவார். அண்ணா ஸோ அதான் வந்து அந்த தடுக்கின்றது. அந்த தடுப்புல அங்கதான் பார்த்தேன் சரிங்களா. ஒரு பிள்ளை புத்தகத்தை எடுத்து சிறுவர் படிக்கின்றது போல் படிக்கின்றது. அப்போ சிறுவர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பொருளை கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க தப்புன்னு அதை அட்வான்ஸ் பண்றதுக்காக அந்த டெக்ஸ்ட்ஸ்லாம் அந்த லைப்ரரி வந்து போக ஆரம்பிச்சிடுவாங்க. எப்படி நம்ம வந்தோம், எப்படி நம்ம போனோம் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து அந்த லைப்ரரி டெக்னீஷியன் அதெல்லாம் கத்துக்க ஆரம்பிக்கிறதுக்காக உள்ளர இறங்குது களத்துல. ஆனா சிலது வந்து மற்றொரு பிள்ளை என்ன பண்ணுது, புத்தகத்தை பிடுங்கி எரிந்து
படிக்கக்கூடாது, எஜுகேஷன் ஃபீல்ட்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது ம் தெரியுதுங்களா. சத்யநாராயண சபையில வந்து அந்த இது ரிசர்ச் லெபார்டரி அமைக்கக்கூடாது ம் சரிங்களா. புடிங்க கடாசிருவேன் அப்படின்ற அந்த இதுல வந்து குடியில விழுந்தவங்களை கூப்பிட்டு வந்து நம்ம வச்சு வித்த காட்டுறது ம் சரிங்களா. ஸோ அதனால தான் நீங்கள் சொன்னீங்கல்ல யாரெல்லாம் வந்து இருக்கணும் யார் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த செலெக்ஷன் இவ்வளோ பெரிய மெஜாரிட்டி ஃபீல்டு இருந்து நம்ம இது பண்ணால் கூட எப்படி வந்து அவங்க அகேன்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் காட்டுறாங்க பாருங்க. புரியலப்பா. இப்போ அரசாங்கம் இருக்குல்ல, ஆமாம். அவங்க மெஜாரிட்டி வந்து போட்டு தான் வந்திருப்பாங்க ம் சரிங்களா. எப்படியோ வந்து ஒரு மெஜாரிட்டி ஃபீல்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களே எவ்வளோ இது ரெசிஸ்டன்ஸ் இது பண்ணுறாங்க பாருங்க. இப்போ அருட்பெருஞ்சோதி ம் ம் எல்லா இடத்துலயும் இருக்கிறவர் ஞானம் வந்து ம் நீக்க மாதிரி நிறைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. இருந்தாலும் அது ஊனநடம் வந்து என்ன பண்ணுது, தான் பவர்ஃபுல்னு காட்டுற மாதிரி வந்து அதான் அது போயிட்டு பல இதை மறைக்கிறதும் அதான் சரிங்களா. ஆமாம். அதான் ஒரு கடவுள் படைப்பு பெரிய அற்புதம் பானா. இந்த இது 3 இதை சம்மந்தப்படுத்தி முன்ன ஜென்மம் பின் ஜென்மம் நடுவில் வாழ இதை வச்சு எப்படியெல்லாம் ஒரு நாடகம் அமைச்சு என்ன மாதிரி சுவாரஸ்ய கேம் விளையாடுச்சு. அவங்களுக்கு அந்த பாவத்தையும் போக்கிக்கிட்டே வர்றாரு. இவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்ததுனால இவங்க பாவத்தை செய்யும் போது அதை தடுத்தோன்னு நிறுத்துறாரு. அந்த பாவத்தில் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்கும் போது அதை எப்படி மீட்டு எடுத்து அவங்கள அந்த மேட்டுக்கு ஏற்றணுன்றதுலையும் அவர் இதாக இருக்காரு. ஆமா, ஏட்டு கல்வி உதவுதுன்னா இப்போ வள்ளலார் வந்து ஏட்டில் எழுத பதியாம இருந்தாரு வச்சுக்கோங்களேன். என்னோட திருப்பதியை வந்து நான் எப்படி வந்து எப்படி நம்ம இவங்க 4 நாள்ல காலி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க எல்லாரையும் வந்து. அதனால அழிக்க முடியல. அதான் எந்தெந்த இடத்துக்கு எப்படி பொருந்தணும். ஏட்டு வந்து ஏட்டில் இருக்கிறது எந்த அளவுக்கு எப்போவும் அது வந்து எப்படி பயன் தக்கிற மாதிரி ஆக்கணும். நடைமுறையில் எதை வந்து சூப்பர். ஒரு கடந்த காலம் எப்படி இருக்குன்றதும் சொல்கிறாரு, நிகழ்காலம் எப்படி வச்சுக்கணும்னு சொல்கிறாரு, வருங்காலத்தை எப்படி அடையணும்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் சொல்லி வச்சாலும் அவங்க கொஞ்சம் கூச்சலும் குழப்பமாகவே சொல்லிக்கிட்டு போனால் எதுவுமே விளங்காது. இது எவ்வளோ விளக்கமாக சொல்கிறாரு, எவ்வளோ அற்புதமாக சொல்கிறாரு. வள்ளலாரோட எஜுகேஷன் ரிசர்ச் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அவங்களோட அப்டேட்டட் வெர்ஷன் 6ஆம் திருமுறையில இருந்து ஜீவகாருண்யம் பகுதிகளும் பேருபதேசங்களும் கரெக்டா சொல்லிடுறாரு. உண்மையா எது என்ன ஏத்தி விட்டுச்சு மேல தயவு. அப்போ தயவு எங்கெங்கெல்லாம் காணலாம், எது வந்து சிறுசபானாதம் அப்படின்னு எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அவர்கிட்ட. நாயக நடவுல நம்ம நாயா இப்படி அலைஞ்சிட்டு இருக்கும் போது அவர் வந்து எப்படி நடம் போடுறாருன்னு தெரிஞ்சு வந்து நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கும். அப்பா எனக்கு இன்பமா இருக்கு. அவரு ஜோதி ஆனது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அவரு எல்லாருக்குள்ளயும் புகுந்துட்டு எல்லாரையும் திருத்திடுவேன்னு சொல்றாரு பாரு. அதுதான் எனக்கு ஆனந்தமா இருக்கு. அப்போ இந்த தேகம் சரிங்களா, இந்த என்னோட தேகம் எப்படி இந்த தேசத்துல வேற இது பிரபலம் இது பண்ணுச்சுல்ல, எப்படி இன்னொரு லைப்ரரி அந்த அறிவு கற்றுக்கிறதுக்காக அந்த டிஜிட்டல் லைப்ரரி வந்து என்ன பண்ணுது, எனக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து ஜேர்னலிசம் வந்து என்ன பண்ணுது கூப்பிட்டு போயிட்டு எனக்கு எபிஜெனடிக்ஸும் நியூட்ரிஷன் எபிஜெனடிக்ஸ் பற்றிலாம் எனக்கு கற்றுக் கொடுத்து காணாத காட்சிகளை கண்டு கொள்ளலாமே அப்படின்றாருல்ல. அந்த மாதிரி எனக்கு உணர வச்சு இப்போ பண்ணுது. ஆனால் சில பேர் வந்து படிக்கக்கூடாது, பிடிங்கி ஞானசபையெல்லாம் இங்கே வரக்கூடாது, எல்லாத்தையும் பிடிங்கன்னு போங்க, அரசே இது உடனே நிறுத்து, அங்கங்களை இங்கே வந்து இது பண்ணக்கூடாது, இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் வந்து அந்த ஸ்டாலை வந்து ஏன்னா கடை எப்படி அவர் ரொம்ப காலமாக அந்த கடையை வரிச்சிட்டு இருக்காரு சரிங்களா. பட் அவரு கொடி கட்டிட்டாரு எங்க அந்த இதுல எடுத்துட்டு போயிட்டு சித்திவளத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு அவர் வந்து அங்க ஓன் பண்ணிட்டாரு ப்ராப்பர்ட்டி. இவங்க வந்து நான் எல்லாம் திருந்திருக்கேன்னா யாரால அவர் வச்ச அவர் விரிச்ச கடையால தான் நான் திருந்திருக்கேன். முழுசா ஏதோ கொஞ்சம் நஞ்சம் திருந்திக்கிட்டு கொஞ்சம் நஞ்சம் பேய் ஆட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் திருந்தல, அது ஒரு அளவுக்கு தான். ஆனா முழுக்க முழுக்க திருந்தி முழுக்க நல்லா அவரு காமிச்ச வழியில போய் தானே நல்லா முழுசா நம்ம அந்த முழுமை பெற முடியுது. அந்த அருளை வந்து நரக்க அனுபவிக்க. அந்த பார்வதிபுரம் மக்கள் நான் எனது அப்படின்ற அந்த சிந்தைகளை வந்து எப்போ விட போறோம், அந்த ஆணவ மலத்தை எப்போ கரைச்சு சரிங்களா, இது உங்களோடது, நீங்க வந்து எப்படி வந்து அதை மேல திரும்போ அதை ஏத்தி விடுங்க சரிங்களா, நாங்க உங்க பக்கபலமா இருக்கோம். ஆமா, கடவுள் பலம்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நாமளும் இம்சைப்படக்கூடாது. அவர் தான் தளத்துல இம்சை யாரையும் படுத்தக்கூடாது, நாமளும் இம்சையா கஷ்டப்பட்டு. ஆமா, இங்க இருக்கவங்களுக்கு என்னென்னலாம் குளுமையா வரும்போது மழையும் வெயிலும் உங்களுக்கு பாதிக்கவே கூடாது சரிங்களா.
அவங்களுக்கு வந்து இந்த மயக்கத்துல இருக்காம அவங்க வந்து தயவு பூர்ணமா வந்து உள்ளர வந்தாங்கன்னா அந்த தோரணத்தை வாங்கிட்டு தான் போகணும். ஆமாப்பா. சரிங்களா? அப்படின்ற மாதிரி ஒரு இது அப்படி இருந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். பட் இப்போ வந்து அந்த புத்தகத்தை பிடிங்க கிடைச்சிட அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதால ஆண்டவன் சரி பண்ணுவாரு. ஆமா, ஒரு பிள்ளை பயப்படுகின்றது, மற்றொரு பிள்ளை பயப்படாமல் இருக்கின்றது. சரிங்களா? அப்போ இங்க பயம்ன்றது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னே எடுத்துக்கலாம். எதுக்கு பயம்? இந்த கட்டளைகள் இருக்குது, நம்ம விதியை வந்து இது பண்ணணும், ரூல்ஸ் ரெகுலேஷன், கடவுளோட விதி இருக்குது, ஆகினை இருக்குது, நம்ம வந்து புலிக்கொலையில ஈடுபட்டு நம்ம காலி ஆயிடுவோம் அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சிருந்து பண்றது. இன்னொன்று வந்து பயப்படாம அடப்போட நாளைக்கு எனக்கு வந்து இவ்வளவு வயசு வரைக்கும் தான் வந்து இது பண்ணிக்க போறேன், டிஸ்ட்ரக்ஷன் தான் எனக்கு மோடி, நான் வந்து சாவேன், என் தலைவன் சாவான், அவனும் சாவடிப்பான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு நிர்ணயம் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஸோ இதெல்லாம் தெரியறதுக்காக அவங்க வந்து நம்ம குஜராத்தில் எப்படி வந்து கட்டடத்துல வந்து இது பண்ணிருக்காங்கல்ல, அந்த பாடங்கள் நடத்துறாங்கல்ல, அவங்க அந்த மாதிரி ஞானங்களுக்கே வந்து அவங்க அந்த மாதிரி நடத்துறாங்க. அப்படின்னு டெல்லியிலயும் அங்கேயும் வச்சிருக்காங்க. ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அப்போ வடலூர்லயும் பாண்டிச்சேரியிலயும் வந்து என்ன பண்ணணும், அது நல்லதான் பண்ணி எல்லாருக்கும் விளக்கம் வரணும். ஏற்கனவே இருக்குது, இப்படி சொல்றாரு அவரு இல்லாததை எடுத்துட்டு வர்றேன் சொல்லல. ஏற்கனவே ஆரோவில்னு அங்க ஒரு இடத்த வச்சிருக்காங்க. இங்க ஒரு இது இங்கேயும் இதுதான். இங்க வந்து என்னது ஆட்டோபில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இது பண்றது தெரியுங்களா? நான் போனதும் என்ன நிஜமா அப்படியே உருகி நான் ஆண்டவங்கிட்ட நல்லா எனக்கு அந்த இதை பெற்றுக்கிட்டேன்ப்பா. எப்படின்னா அவர்களுடைய அந்த நல்ல எண்ணங்கள் அந்த இது வந்து என்கிட்ட புகுதுன்னும் போது எவ்வளோ பெரிய ஆனந்தம். அது எல்லாருக்கும் அப்படிதான் வரணும். அப்போ நம்ம அந்த பாவத்திரை கழுறதுக்கு எத்தனை பாவத்திரை கழுன்றிருக்குன்றது எனக்கு கணக்கு தெரியும், அவருக்கு தான் தெரியும். அப்போ நம்ம அங்கே போகும்போது நம்ம கணக்கின்படி அவர் நம்மளுக்கு விளக்கம் கொடுக்கணும்னா அவர் சொன்ன விளக்கம்லாம் அங்கே வந்து ஆகணும். அப்போ தான் நம்ம பாவத்திரை எந்த அளவில் லட்சணத்தில் இருக்குதோ அந்த லெவலுக்கு நம்ம அங்கே போகணும்னா நம்மளுக்கு கரெக்டாக அது அந்த பாவத்திரை கழுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த விளக்கம் பெறணும் தான் நம்ம பொதுமக்கள் அங்கே போகும்போது எல்லா மொழி சார்ந்தவங்களும் எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் உலக அளவில் வரும்போது அவங்களுக்கு அந்த சீக்கிரமா அவங்க அந்த இதை பெற்றுக்கணும். இதோட சாயல் எங்க இருக்குன்னா, நீங்க இதுல ஆரோவில்ல பார்க்கலாம். அங்க எத்தனை இதுல வளர்த்து எத்தனை பேருக்கு அங்க வேலை கொடுத்து ஒரு ஊர்லயே வந்து அங்க தங்கிட்டு எத்தனை பேர் சேர்ந்து கூட்டா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த மாதிரி சேர்ந்து இசையில மீடியமான ஞானத்துக்கே அந்த மாதிரி பண்றாங்கன்னா இது வந்து ஜோடியமானது இல்ல, உங்களுக்கு எல்லாத்தையும் ஜோடிச்சு கொடுக்குறது. அந்த இதுல ஜோடிச்சு கொடுக்குது, ஜோதியா இருக்கு, ஜோதியா எல்லாரையும் ஆக்கிக்குது, சாதிக்கும் சாதிக்கிறதா இருக்கேன். அப்ப எப்படி இருக்கணும்? அவங்க சாதாரண ஃபாரஸ்ட் கூட்டு போயிட்டாங்க மொழி தெரியாம சரிங்களா? ஆனா இங்க அதானே மலை. ஆமாப்பா சரிங்களா? ஆமா. அண்ணாமலை கிடையாது, இது வந்து ஜோதி மலை சரிங்களா? ஆமா. அது எந்த மாதிரி ஜோதி? இது ஜோதி மாமணி என்ன சொல்லுவாரு, அதுக்கும் நல்லா சொல்லுவாரு. தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதியானது தெரியுங்களா? ஏதோ சொல்லுவார், நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா அனுபவிக்கிறேன், ஆனந்தமா இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றது, இப்படியே இந்த பிள்ளைகளுக்கு தயை, அப்போ எமோஷனல் ஃபீல்டை கொண்டு வர பாருங்க. இந்த பிள்ளைகளுக்கு தயை, அன்பு, அறிவு, செய்கை சரிங்களா? இதெல்லாம் ப்ராசஸ் உங்களுக்கு. அப்போ எது வந்து காரணம், எது வந்து காரியம் அப்படின்றது இல்லை. செய்கை வந்து காரியமா இருந்து அது நடுவில் வந்து என்ன தயிலிருந்து ஆரம்பிச்சு தயை வந்து அன்பை தோற்று வச்சு அன்பை வந்து என்ன பண்ணுது, என்ன அன்பும் அறிவும் அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி அடுத்த ஃபீல்டு சரிங்களா? அப்புறம் அதுக்குதான் அந்த கதை வடிவத்துல நம்மளுக்கு கொடுத்தாங்க. கண்ணை கட்டிக்க திரௌபதி, அந்த திரௌபதின்ற அந்த காந்தாரி கண்ணை கட்டிக்கிறதும் அதெல்லாம் நம்மளுக்கு நாடக வடிவில் எவ்வளவோ உணர்றதுக்கு சொன்னாங்க. ஆனால் நம்மளும் கண்ணை மூடிக்கிட்டே நம்ம பார்த்தா எங்க இருந்து தெரியும்? கண்ணை திறந்து நம்ம பார்க்கணும். எல்லாம் ஒண்ணு அலட்சிய போக்கா பார்த்துடுறோம், இல்லாட்டி அடாவடித்தனமா பார்க்கறோம். அதனாலதான் வந்து தயை வந்து ரொம்ப பிரைமரின்றதெல்லாம் எடுத்துட்டு வந்து முதலியவை தாய் தந்தையர் கற்பிக்காத அந்த இதெல்லாம் தாண்டும். அப்பாளுக்கு அப்பால் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மேல்வெளி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ அந்த லெவல்ஸ்ல இருந்து உங்களுக்கு வர்றதால கால கற்பிக்காத காலம். அப்போ இதெல்லாம் இதெல்லாம் வந்து கடந்தது அந்த பவுண்டரிஸ் அப்படின்ற மாதிரி உள்ளதாகவும் இல்லதாகவும். அப்படின்னா குவாண்டம் ஃபீல்ட்ல இருக்குது, ப்ராபபிலிஸ்டிக்கா இருக்குது. அது வேணும்னா அது வடிவம் எடுத்துக்கலாம், வேணும்னா அது அப்படியே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி உள்ளதாகவும் இல்லதாகவும் எப்படி வந்ததென்று விசாரிக்க தொடங்கி. அப்போ இந்த உங்களுக்கு விசாரிக்கிற என்கொயரி ஃபீல்ட்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம், அதை இது பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா? அனுமானம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்றாரு. ஏன்னா முன்னாடி எல்லாம் சொல்லிருக்காருல்ல, என்ன சொல்லிருக்காரு, பிரம்மாணம், அதுக்கப்புறமேட்டு யுக்தி, அனுமானம், அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அனுபவம்
ஸோ அது மாதிரி நம்ம இது அனுபவம் வந்து வாங்குறதுக்கு அனுபவம் இதெல்லாம் பண்ணி விசாரிக்க தொடங்கி நம்ம அனுமானம் ஓகே இது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அனுமானம் எல்லாம் பண்ணி பார்த்து நிஜமா எனக்கு அதெல்லாம் ஆண்டவன் எனக்கு உணர்த்திக்கிட்டே வராரு. எனக்கு அந்த சின்ன பிள்ளையில இருந்து அதெல்லாம் நல்லா உள்வாங்குவேன், நல்லா இருக்கும்பா. ஸோ அதனால அதுக்குதான் இந்த அளவு எனக்கு கொண்டுட்டு வந்திருக்காரு ஐயா. இந்த 2 பிள்ளைகள் ஓகேங்களா, பிள்ளைகளுக்கும் முன் பிறப்பில் எடுத்த தேகத்தில் இருந்த வாசனை அதுதான் வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி சைடு தான் வந்து தூக்கிட்டு வந்து அங்கே திருப்பியும் அது ரெஸ்பிரேட் பண்ண வைக்குது. அதே மாதிரி அவங்க எக்ஸ்பயர் ஆகணுமோ இல்லை வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமோ அப்படின்றத அவங்க தான் வந்து சூஸ் பண்ணணும். சரிங்களா, இந்த பிறப்பில் இந்த தேகத்தில் கற்பியாமல் அப்போ அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் ஃபீல்டு நல்லா இல்லாமல் போயிடுச்சு வந்ததென்றும் ஊதாது உணர்ற ஃபீல்டு. சரிங்களா, அவங்க வந்து தன்னோட இயல்பு இப்போ எஜுகேஷனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இயல்பை மாற்றி அமைச்சிக்கலாம். அது ஒரு இது இருக்குது. ஆனால் எஜுகேஷன் இல்லாமல் ஒன்று எனக்கு ஆரம்பத்தில் என்ன பண்ணேன், மனுஷங்களை கொட்டினேன். அப்போ எனக்கு அவங்களோட வழி தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் அவங்க என்ன கொட்டினாங்க பதிலுக்கு. ஹெட்மிஸ்ட்ரஸ் வந்து முட்டி போட வச்சு அடிக்கும் போது ஐயோ இதோட ஃபீல்டு இப்படி இருக்குதா, காஸ் அண்ட் கான்சிக்வன்ஸு அப்படின்னு அந்த இதை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறமேட்டு அனிமல்ஸும் என்ன பண்ணுது, அவங்கள சில இதெல்லாம் பண்ணுது, அவங்கள அடிச்சா அவங்களுக்கு குடிச்சு கொட்டக்கூடியது, அவங்க தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக முட்டுது, அது இது பண்ணுது. அப்புறம் வந்து என்ன தத்திக்கிட்டு ஓடியாருது, காலை எட்டி உதைக்குது, வாழால் அடிக்குது. அதுவும் அவர் உயிரை காப்பாற்றிக்குது. இத்தனையும் அதுவும் செய்து தானே. ஆனாலும் அதையெல்லாம் இது பண்ணி அதுக்கிட்ட தான் நம்ம பெரிய அறிவாளி மாதிரி காமிச்சு ஆயுதத்தை கொண்டு அதை கிழிச்சு நம்ம ரணப்படுத்தி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அந்த ஃபீட்பேக் எப்படின்னா ஒரு லைஃபுக்கு அந்த ஃபீட்பேக் வச்சுக்கிட்டு அது இன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணும். ஓகே நம்மளுக்கு கரெக்டான பாசிட்டிவ் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் பண்ணால் நல்லது, சுகத்தை அனுபவிக்கலாம், இதெல்லாம் பண்ணால் நம்ம வந்து துக்கம் வருது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இப்படி அறிந்தால் ஜீவர்களுக்கு முன்னும் பின்னும் தேகம் உண்டென்பது நன்றாக தெரியும். சரிங்களா, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இப்படி தேகம் முன்பின் இருக்குது. இப்படி அறிய மாட்டாமையால் பிறப்பில்லை என்கின்றார்கள். சரிங்களா, சரி இது இவ்வளவு அறிவு வராதால அவங்க வந்து பிறப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா எனக்கு ஆண்டவன் நல்லா உணர்வதற்கு அந்த உணர்த்தி நல்லா அந்த உணர வச்சு நல்லா எனக்கு பொலிவை கொடுத்து நல்லா இருந்ததுப்பா. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு முடிச்சுக்கலாம், தெரிஞ்சுட்டு